ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் செட்டில்மெண்ட் ஆகணும் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் பத்திரம் வச்சு தான் நம்ம அடிக்க போகிறோம். 2 பத்திரம் நம்பர் இருக்குது. அது ரெண்டுத்தையும் முந்தைய ஆவணம் இணைப்பு செய்ய அதில் போயிட்டு நான் 2 பத்திர நம்பரையும் இணைப்பு செஞ்சுட்டேன். பேரெலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுத்துடலாம். உங்களுக்கு நான் பத்திரத்தை வச்சே விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 நபர் பெயரில் ஆவண எண் 1783/1995. அந்த ஆவண எண்ணை நம்ம ஆன்லைனில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பட்டா எண் 2 பட்டா இருக்குது. இதில் ஆவண எண்ணில் ஒன்று அவங்க போடாமல் டைப் பண்ணாமல் விட்டுருக்காங்க. நம்ம அப்புறம் டைப் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் 2 ஆவண எண் நான் அடிச்சிட்டேன். அதுக்கடுத்தது ஏற்பாடு எழுதி வைப்பவர், அதாவது செட்டில்மெண்ட்டு செய்கிறவர். சுப்ராயன், மகேந்திரன். நான் 2 பேரை சேர்த்துருக்கேன். வாங்க பத்திரத்தில் காமிக்கிறேன். இங்கே கீழே இருக்க பேராகிராஃபில் இருக்கவங்க தான் செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறவங்க. சுப்புராயன், மகேந்திரன். அவங்க 2 பேரை நம்ம ஆன்லைனில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து போயிடலாம். இதை எடிட் பண்ணிலாம் காமிக்க முடியாது, அதனால் நம்ம அடுத்து வந்துடுறேன். ஏன்னா உறவு முறையெல்லாம் சேர்த்தாச்சு, அதனால் எடிட் பண்ணி காமிக்க முடியாது. இப்போது எழுதி பெறுபவர் மேலே ஃபஸ்ட் பேரால் இருக்குது பார்த்தீங்களா, மனோகரன். அவங்களுக்கு தான் இவங்க 2 பேரும் எழுதி வைக்கிறாங்க, செட்டில்மெண்ட்டு எழுதி வைக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஏற்பாடு எழுதி பெறுபவர் பக்கத்தில் பிரதிநிதி விவரம் இருக்குது. அது 17 வயசு கம்மியாக இருக்கவங்களுக்கு கார்டியன் போடுறது தான் அது. அந்த பேஜில் நம்மளுக்கு எதுவும் வேலை இல்லை. அடுத்தது நம்ம சாட்சிக்கு வந்துட்டோம். சாட்சி நான் 2 பேர் சேர்த்துட்டேன், ஏற்கனவே சேர்த்துட்டேன். ஆன்லைனில் அதை ரெக்கார்டு போட்டோன்னா ரொம்ப லேட் ஆகுது, அதனால் நான் ஏற்கனவே அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். மணிகண்டன், சசி அப்படின்னு நம்ம 2 சாட்சி இதில் சேர்த்தாச்சு. இதை நம்ம எடிட் பண்ணிடலாம், காமிக்க வேண்டாம். ஏன்னா அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் இருந்ததுன்னா யூடியூப் வந்து அந்த வீடியோவை ரிலீஸ் ஆக விட மாட்டுறாங்க. அதனால் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கலை. உறவுமுறை விவரங்கள். மகேந்திரனுக்கு மனோகரன் என்ன உறவு, சகோதரன். சுப்புராயனுக்கு மனோகரன் என்ன உறவு, மகன். இதை 2த்தையும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதில் குடும்ப உறுப்பினருக்கிடையேவா இல்லை குடும்ப உறுப்பினர் அல்லாத அப்படின்னு 2 ஆப்ஷன் வரும். அதில் நம்ம குடும்ப உறுப்பினர் சேர்த்தாச்சு. அடுத்து வந்துடலாம். தாக்கல் திரும்ப பெறுபவர். தாக்கல் செய்பவர் சுப்புராயன், திரும்ப அளித்தலுக்கான நபரும் சுப்புராயனை செலக்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது சொத்து விவரம். எடிட் பண்ணி காமிக்கிறேன். விவசாய நிலம். ஃபஸ்ட்டு நம்ம அலுவலகம், அதுக்கு அடுத்தது பதிவு கிராமம் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த பேஜ் வந்துடலாம். இது சர்வே நம்பர் போடுறதுக்கு. (378) 1C, மொத்தம் 58 சென்ட்டு. அதில் 35 சென்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கான மதிப்பு. இது சக்குபந்தி. சொத்துக்கு 4 பக்கமும் என்ன இருக்கோ அதை இங்கே போட்டுக்கணும். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா 0 போட்டுட்டு நம்ம அடுத்து வந்துடலாம். அந்த சொத்து விவரத்தை இங்கே டைப் பண்ணிக்கணும். சர்வே நம்பரு, மொத்தம் எவ்வளோ, கொடுக்கறது எவ்வளோ. அடுத்து வந்துடலாம். இது கிணறு, மின் மோட்டார், பம்பு செட்டில் இருந்ததுன்னா அதை இணைச்சிக்கலாம். எதுவும் இல்லை இதில், அதனால் நான் அடுத்து வந்துடுறேன்.
இதில் சொத்து விவரணையாக்கம் அவருக்கு 4மே இதில் ஒரு ஆள் தான் எழுதி பெறுபவர், அதனால் 4 சொத்துமே அவருக்கு தான். இந்த பேஜில் எதுவும் இல்லை, நம்ம அடுத்து வந்துடலாம். ஒன்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துடலாம். இல்லை, மதிப்பெல்லாம் செக் பண்ணிக்கணும். நம்ம கொடுத்துருக்க மதிப்பும் கணினி மதிப்பும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஸ்டாம்ப் ஃபீஸு, பதிவு கட்டணம், உட்பிரிவு இதெல்லாத்தையுமே இந்த பேஜில் செக் பண்ணிவிட்டு வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் மேம்படுத்துக கொடுத்துட்டேன். எல்லாம் சரியாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. சொத்து விவரமும் நம்ம இதில் 4 ஐட்டத்தில் ஒரு ஐட்டம் மட்டும்தான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிச்சேன் ஆன்லைனில். இதில் 4 ஐட்டம் இருக்குது. நம்ம லாஸ்ட்டு மட்டும்தான் நம்ம பார்த்தோம் ஆன்லைனில் எடிட் பண்ணி காமிச்சது. அவ்வளோதான். டோட்டலாக 2.76 சென்ட்டு இந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்துக்கு உட்பட்டது. முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். இது ஸ்டாம்ப் ஏற்றுறது. எத்தனை முத்திரைத்தாள் எண்ணிக்கை எத்தனை இருக்கோ, 4, 5 எத்தனை இருக்கோ அந்த நம்பரை அங்கே டைப் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுத்திங்கன்னா 5 பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஒன்று ஒன்றா ஸ்டாம்ப் எந்த பத்திரத்துடைய நம்பரை நம்ம அதில் டைப் பண்ணணும். டீட்டெயிலாக நான் நிறைய வீடியோவில் லாங் வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாம்ப் ஏற்றுறது, டோக்கன் எப்படி எடுக்கிறது எல்லாமே சொல்லியிருப்பேன், தனித்தனியாக ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இதுக்கு இப்போ டோக்கன் போடுறது, அதாவது பத்திரம் டைப் பண்ணி ஆன்லைனில் அடித்து டிப் நம்பர் எடுத்துகிட்டு ஸ்டாம்பை ஏற்றிட்டு இப்போ நம்ம டோக்கன் போடுறோம். இதுக்கு டேட்டை செலக்ட் பண்ணணும், அதுக்கு அடுத்தது டைமு, அடுத்தது டோக்கன் நம்பர். இது 3 தான் நம்ம இதில் போடுவோம் டோக்கன் எடுக்கிற பேஜில். சமர்ப்பிக்க கொடுத்ததுக்கப்புறம் பிடிஎஃபாக அதுவே டோக்கன் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமா அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாமே என்ன கேட்குறீங்கன்னா, ஃபுல்லாக அதாவது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரலும் பத்திரம் டைப் பண்ணுறதுலேருந்து ஆன்லைன் டிப் நம்பர் எடுக்கிற வரலும் எல்லாமே கேட்குறீங்க. அதனால தான் இந்த லாங் வீடியோ போட்டிருக்கேன். ஏதாச்சும் டவுட்டுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.